நான் வந்து பாவம் ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்கேன். எனக்காக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சம்பாதிங்க, ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க, லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஷோகன் இருக்கு. 3 ஹவரில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் போடுறானுங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டரு? கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர். ரிட்டர்ன் பேவே 50 ரூபாய். இது ஒரே ரைடில் 230 ரூபா எடுக்கலாம். இருந்தாலும் தூக்கி எங்கேயோ போட்டுருவானுங்க கைஸ். இதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுலாம் கைஸ். நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் போட்டானுங்க பீட்சா ஹட்ல இருந்து. கைஸ் நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் பிக் பண்ணியாச்சு பீட்சா ஹட்ல இருந்து. அந்த ஆர்டர் பீட்சா ஹட் ஆர்டர் முடித்தோன்னே நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் உடனே போட்டாங்க பாஸ்காலேருந்து. போயிட்டு ட்ராப்புக்கு போவோம் உடனே. கைஸ் நம்மளுக்கு பாஸ்காலேருந்து 2 ஆர்டர் போட்டானுங்க. ஒன்று வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இன்னொன்று வந்து என்னன்னு தெரில, பில்லு இல்லை. பாஸ்காலேருந்து போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் 2 ஆர்டரையும். கைஸ் அந்த பாஸ்கா ஆர்டரை கொடுத்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில். வீடியோலாம் எடுக்கக்கூடாது, பதுங்கல் இடம் இது. கைஸ் நம்ம லாஸ்ட் ஆர்டராக ஒரே ஒரு சிக்கன் ரைஸு தூக்கி திருநெல்வேலியில் போட்டானுங்க. கற்பகம் கேட்ரிங் சர்வீஸ்ன்ற இந்த ஹோட்டல்லேருந்து. கேஷ் நம்ம லாஸ்ட் ஆர்டரை முடிச்சாச்சு. கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க 180. கஸ்டமர் 200 கொடுத்துட்டாங்க. 20 ரூபா டிப்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளோதான் கைஸ், நம்ம ட்ரிப்பை முடிச்சாச்சு. எல்லாத்தையும் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஜொமேட்டோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 6:55க்கு லாகின் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 9:50 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. 3 ஹவரில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவரில் பார்த்தீங்கன்னா 369.34 பைசாவும் 116 ரூபா இன்சென்டிவ் அன்லாக் பண்ணியிருக்கோம். மொத்தம் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னா 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி சூப்பராக இருந்தது ஆர்டர். வேறு சின்ன சின்ன ஆர்டரும் நிறைய இருந்தது. அதனால் இன்சென்டிவ்ஸும் அன்லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், 7 to 9 கிக் புக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் சண்டே அதுவுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து சும்மா வீட்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு ஆஃப்டர் 6 வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா டீலாம் குடிச்சிட்டு 7 to 9 7 to 10 அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு 500 அந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 500ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 150 ரூபா பெட்ரோல் போயிடுச்சுன்னா கூட ஒரு 350 வரும். கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 350 கணக்கு பண்ணிங்கன்னா 11K அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன வேணால் உங்களுக்கு பிடிச்சதான் வாங்கிக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியெல்லாம் போயிட்டு வருவீங்க. நான் வந்து பாவம் ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்கேன், எனக்காக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஜாலியாக ஓட்டுங்க. ஜாலியாக IPL மேட்ச் பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஓட்டுங்க. ஓட்டிட்டு அந்த காசு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஊரை சுற்றுங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஜாலியாக ஓட்டுவேன், அவுட்ஃபிட்ஸ் நிறைய வாங்குவேன். இங்கே பாருங்கள் ஷோகன் இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக சம்பாதிங்க, ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கூடி சீக்கிரம் கார் வாங்குறோன்னு ஒரு எபிசோடு வேறு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. ½ செஞ்சுரி 50 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை வாங்காமல் விட மாட்டோம். அதுக்காக தான் கொஞ்சம் காசு எங்கேயும் வெளியே போகாமல் சேர்த்து வச்சிட்ருக்கேன். பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பார்த்து சேஃபாக இருங்க. டாட்டா.